வணக்கம். விஜய் மேல இப்ப ஒரு விசாரணை ஆணையம் நியமிச்சிருக்க ஒரு நபர் கமிஷன், ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையில காவல்துறை ஆய்வு செய்யுது. நீதிபதி அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் யார் குற்றவாளிங்கிறத முடிவு செய்து நடவடிக்கை எடுக்க முடியும். அங்கே உள்ளூர்ல வந்து அந்த நிர்வாகிகள் சிலர் செய்த தவறுகள் தெரிய வந்ததுனால அவங்க மேல வழக்கு தொடர்ந்துருக்காங்க. விஜய் மேல வழக்கு தொடர்றதா இல்லையாங்கிறது நீ அந்த விசாரணை ஆணையத்தின் முடிவுக்கு அப்புறம் தான் நம்ம மேற்கொள்ள முடியும். அதனால வேணா விஜய் நேரா அந்த இடத்துக்கு வந்தாரு, பேசினாரு, போயிட்டாரு. அங்கே நடந்த தவறுகளுக்கு யார் முக்கியமான குற்றவாளிகள்ங்கிறத அந்த கூட்டத்தை எப்படி சேர்த்தாங்க, எப்படி முறைப்படுத்தினாங்க, ஏன் அவங்களுக்கு தண்ணீர் வசதி, உணவு வசதி எல்லாம் வழங்கலைங்கிறதெல்லாம் ஆய்வு செய்யும் அந்த ஆணையம். அது வந்த பிறகுதான் நம்ம முடிவு பண்ணணும். ஓகே சார், அப்போ நிர்வாகி மேல மட்டும்தான் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னா கரூர் மாவட்ட செயலாளர் மட்டும்தானே சார் இருக்கணும்? கட்சியினோட பொதுச் செயலாளர் ஆனந்த் எப்படியோ அதே மாதிரி தானே தலைவர் விஜய். ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதி. ஆனந்தும் அந்த இடத்துல இருந்து சில ஏற்பாடுகளை செஞ்சிருக்காரு. அதே போல அதாவது இவர் மேல போட்டிருக்காங்கன்னா காரணம் அவர் பதிவு. அவர் வந்து சமூக வலைதளங்கள்ல அவருடைய தவறான பதிவை போட்டிருக்காருங்கிறதுனால அர்ஜுனா மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல ஆனந்த் அந்த இடத்துல இருந்து அவர் அந்த மக்களை முறைப்படுத்தலைன்னு தெரிஞ்சதுனால போட்டிருக்காங்க. விஜய் நேரா அந்த இடத்துக்கு வந்து பேசிட்டு போனாரு. அங்கே நடந்த நிகழ்வுகளுக்கு அவரை பொறுப்பாக்குறது எப்படிங்கிறத அது நீதி ஆணையம் முடிவு செஞ்சாதான் அது நடவடிக்கை எடுக்கும். ஓகே சார். சார், இப்போ இந்த விவகாரத்துல திமுக வந்து விஜய் மேல நடவடிக்கை எடுக்க அஞ்சுகிறதா ஒரு கேள்வியும் திருமாவளவன் எழுப்பியிருக்கிறாரு. ஏதோ அண்டர் கிரவுண்ட் டீலிங்லனா இருக்கிறதா கூட நான் கேள்வி எழுப்பலான்னு சொல்றாருல. இதோட இந்த கேள்வி எங்க இருந்து சார் வரும்? அவர் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சார் பேசியிருப்பாரு? அவர் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுனால பேசியிருப்பாரோ என்னவோ தெரியல. ஆனா வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், திருமாவளவன் அப்படி சொல்லி இருந்தாருன்னா விஜய் வந்து எதிர்க்கிற ஒரே அரசியல் கட்சி திமுக தான். அதை திருமாவளவனும் புரிஞ்சுக்கணும். அவருக்கே தெரியும், அவருக்கு எங்களுடைய ஒரே எதிரி திமுகன்னா விஜய் எல்லா இடத்துலையும் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அண்டர் கிரவுண்ட் டீலிங்னு அவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.